கேஸ் விலை உயர்ந்து விட்டதா? உங்களால் பணத்தை மிச்சப்படுத்த முடியவில்லையா? இதோ வந்துவிட்டது கிரேட் நேஷன் கம்பெனியின் கிரேட் ஃபியூகோ ஹோட்டல் விறகடுப்புகள் மற்றும் உபகரணங்கள். இப்போ கன்னி திரைன்னா என்ன? It was forming a protective layer on the lower end of the vagina. அது வெஜைனா வந்து கீழே பெண் உறுப்பு வந்து கவர் ஆகிருக்கும். ஏன்னா சப்போஸ் ஒரு கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, வேறு எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக that was the theory behind that little on the thin membrane. In the hymen வந்து has to be torn only after sexual intercourse. அதுதான். பட் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் டேட்டா நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் மட்டும் இந்த ஹைமன் பிரேக் ஆகாது, மொத்த காரணனாலையும் பிரேக் ஆகலாம். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸே பண்ணாத கேர்ள்ஸ் வந்துட்டு ஸ்டடி பண்ணும்போது 57% மட்டும்தான் அந்த ஹைமன் இன்டாக்டாக இருந்தது. இட் பி வெரி திக், ரிஜிடாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு யூஸ்வலாக வந்து பிரேக்கே ஆகாது. நிறைய நான் கன்சுமேட்டட் மேரேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, பிகாஸ் ஆஃப் பெயினால் அவங்களும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதுட்டு நம்ம வந்துட்டு ஒரு சர்ஜிக்கலாக அது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஹைமன் எடுத்தால் தான் தே கேன் ஹேவ் அ ரெகுலர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். இல்லைனா சில பேர்த்துக்கு ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது பிரேக்கே ஆகும். Before marriage, like at least minimum 2 months முன்னாடி இல்லை எனி டைம் யூ கேன் டூ, பட் மினிமம் யூ ஷுட்ஸ் அந்த கேப் இருக்கணும். அந்த டைமில் வந்து பண்ணிக்கலாம். அது ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு வெஜினல் ஃப்ளாப் மாதிரி க்ரியேட் பண்ணி we will reconstruct. It's called hymen reconstruction or hymenoplasty. Most of the girlsக்கு அந்த ஃபியர் இருக்கும், பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்டர்நெட்டில் படிச்சிருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் குட் பி வெரி பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அவங்க அந்த ஃபியரில் தேல் கீப் தட் பெல்விக் ஏரியா ரொம்ப டைட்டாக வச்சுப்பாங்க, அதனால பண்ண முடியாது. தட்ஸ் ஒன் ரீசன். 80% இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபியர். நிறைய பேர் அந்த நான் கன்சுமேட் கப்புள்ஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா வென் ஐ ஆஸ் த கேர்ள் பார்த்திங்கன்னா அந்த பயம் இருக்குது, ஃபியர் இருக்குது, என்ன அறியாமே நான் டைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பர் கவுன்சிலிங்லாம் கொடுத்து தான் லைக் வி ஹேவ் டு டேக் இட். வெர்ஜினிட்டியை திரும்ப கொண்டு வரலான்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இந்த மென்ஸ்ட்ரல் கப் டேம்பான்ஸ்லாம் வந்துட்டு அன்மேரிட் கேர்ள்ஸ்க்கு யூஸ்வலி நாங்கள் வந்துட்டு வி வில் நாட் ப்ரிஸ்கிரைப். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நிறையா அந்த ட்ரெண்ட் வாட் வி ஆர் சீயிங், லாட் ஆஃப் விமன் ஆர் கோயிங் ஃபார் ரீமேரேஜஸ், பிகாஸ் டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாக. அது ரீமேரேஜஸ் போகும்போதுட்டு they come and say now I want to be like a virgin, like I want to be new to my new husband இருக்கவங்களுக்கு வந்துட்டு they come and get the surgery done. For 25th wedding anniversary the wife will say நான் வெட்டிங் நைட்டில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கூட இந்த மாதிரி சர்ஜரிஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. பிஎன் நுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட லேசர் லேப்ரோஸ்கோபிக் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் தீபா கணேஷ் அவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கன்னி திரைன்னா என்ன மேம்? இப்போ ஹைமன் பார்த்திங்கன்னா யூஸ்வலி வந்துட்டு பை பர்த்டே வந்து ஆல் த கேர்ள்ஸ் வில் ஹேவ். இது மெஜாரிட்டி, அதாவது 90% மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தின் மெம்ப்ரெயின் தான் அது சொல்லுவோம். அது யூஸ்வலி ஏ வாஸ்குலர் மெம்ப்ரெயின்னு சொல்லுவோம். அதாவது அது பிளட் சப்ளை இல்லை, இட்ஸ் அ பிளட்லெஸ் மெம்ப்ரெயின். யூஸ்வலி பர்த் ஆல் த கேர்ள்ஸ் வில் ஹேவ். இது என்ன தியரி அது பிஹைண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஃபார்மிங் அ ப்ரொடெக்டிவ் லேயர் ஆன் த லோவர் எண்ட் ஆஃப் த வெஜைனா. அது வெஜைனா வந்து கீழே பெண் உறுப்பு வந்து கவர் ஆகிருக்கும். ஏன்னா சப்போஸ் ஒரு கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, வேறு எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தட் வாஸ் த தியரி பிஹைண்ட் தட் லிட்டில் அந்த தின் மெம்ப்ரெயின். இது நான் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி வந்துட்டு ரொம்ப தின், எலாஸ்டிக்காக, ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கலாம் 90% ஆஃப் தெம். ரிமைனிங் 5% பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் அண்ட் ரிஜிடாக இருக்கும். அந்த மாதிரி பர்த்டே வரும். சில பேருக்கு ஒரு கன்ஜென்டல் அப்நார்மாலிட்டி இருக்கும். அந்த ஹைமன்லேயும் யூ ஹேவ் க்ளோஸ் டு 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைமன், டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸ் வரும். அதுலேயும் அப்நார்மல் ஹைமன் இருக்குது. அதில் அது ரிமைனிங் 5% அதில் வந்துடும். பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி தான் வந்துட்டு லைக் தின், ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டு எலாஸ்டிக்காக அது இருக்கும். அது ஸோ இது லாட் ஆஃப் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் பிலீஃப், த கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹைமன் வந்து ஹேஸ் டு பி டோன் ஒன்லி ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். அதில் தான். பட் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் டேட்டா நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் மட்டும் இந்த ஹைமன் பிரேக் ஆகாது, மொத்த காரணனாலையும் பிரேக் ஆகலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் வந்துட்டு விக்ரஸ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹார்ஸ் ரைடிங், ஒரு சைக்கிளிங், ஒரு பைக் ரைடிங். ஏன்னா இப்போ இருக்க யங் கேர்ள்ஸ் எல்லாமே நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்துட்டு நம்ம வந்துட்டு விளையாட விடுறோம். ஸோ அந்த ரீசனுக்கும் வந்துட்டு பிரேக் ஆகலாம். ஒன்று வந்துட்டு அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, ஒரு அத்லீட்டாக இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டான்ஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேன் பிரேக். அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் யூஸிங் மென்ஸ்ட்ரல் கப்ஸ்.
menstrual cups யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி tampons யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இன்சர்ட் பண்ணும்போது கூட திஸ் hymen can get torn. ஒன்று வந்து சப்போஸ் இன்ஜுரி ஆயிருக்கு அந்த இடத்துல, ஏதாவது சின்ன குழந்தையில விளையாடும் போது இன்ஜுரி ஆயிருக்கு, ஸோ அதனால இட் கேன் கெட் டோன். ஸோ இந்த இன்ஜுரினால வேறு ஏதாவது பிரச்சனைக்காக அந்த இடத்துல ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு சர்ஜரி பண்ணும்போது சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அது உள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆர் லைக் ஒரு சர்ஜன் சின்ன வயசு ஒரு சர்ஜரி பண்ணும்போது கூட அந்த டைமில் இட் கேன் கெட் டோன். ஸோ லாட் ஆஃப் அதர் ரீசன்ஸும் இருக்குது, நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். இந்த மாதிரி ரீசனுக்கும் வந்துட்டு it can get broken. Studies வந்திருக்கு. In fact there was one study which said இந்த மாதிரி when they took a survey எடுத்து ஸ்டடி பண்ணும்போதுட்டு 57% of the virgin girls only had intact hymen. அதாவது அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸே பண்ணாத கேர்ள்ஸ் வந்துட்டு ஸ்டடி பண்ணும்போது 57%க்கு மட்டும்தான் அந்த ஹைமன் இன்டாக்டாக இருந்தது. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா மேபி பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி தட்ஸ் வாட் தட் ஸ்டடி கன்க்ளூடட். ஸோ இது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த தின் ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள்னால லாட் ஆஃப் டைம்ஸ் இட் கேன் கெட் ப்ரோக்கன் அந்த டைமில், நாட் நெசசர்லி டியூரிங் த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். தட்ஸ் வாட் த ஸ்டடி செட். இது மெஜாரிட்டி. ஒன்று நான் 5% சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி திக் ரிஜிடாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு யூஸ்வலாக வந்து பிரேக்கே ஆகாது. ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போதுட்டு இந்த மாதிரி மொத்த ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ்லேயும் பிரேக் ஆகாது. சம்டைம்ஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்லும் இட் cannot get broken. In fact lot of times வந்துட்டு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இந்த நிறைய நான் கன்சுமேட்டட் மேரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் பெயினால் அவங்களும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸே பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹைமனே ரொம்ப திக்காக ரிஜிடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதுட்டு நம்ம வந்துட்டு ஒரு சர்ஜிக்கலாக அது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஹைமன் எடுத்தால் தான் தே கேன் ஹேவ் அ ரெகுலர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். இல்லைனா சில பேர்த்துக்கு ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது பிரேக்கே ஆகும். ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஹைமனும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி another study also which came out just recently or a few years back, என்னென்னு பார்த்தீங்கன்னா girls who already had a sexual intercourse, still 52% had a intact hymen. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஹைமன் வந்துட்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் தான் வந்துட்டு அது பிரேக் ஆகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணதுக்கப்புறமும் still the studies which showed hymen was still intact. ஸோ அதனால் அதை வச்சு we cannot really say only purely because of sexual intercourse it can get broken or that's a sign of virginity ன்னு சொல்லி திருப்பி நம்ம வந்துட்டு ஒரு that's what study says நம்ம ஃபுல்லாக அது சொல்ல முடியாது. அதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு நம்பிக்கையும் அதில் வந்து கலந்துருக்கு அப்படிங்கும் போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க வேறு சில விஷயங்கள்னாலையும் வந்து அந்த கன்னித்திரையை வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து என்ன பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா? அதை ஒரு கான்சியஸாக எடுத்துக்கிட்டு இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா கூட அதை மனசில் வச்சுட்டு பண்ணால் பாதிப்பு இல்லாமல் பார்க்க முடியுமா? இல்லைங்க, லைக் ஏன்னா பிகாஸ் அது ஹைமன் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இது திக்காக இருக்குது அதனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், தின்னாக இருக்குது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம எந்த ஆக்டிவிட்டீஸும் போடக்கூடாதுன்னு அப்படிலாம் ஒன்று கிடையாது. பிகாஸ் ஈச் அது ஒரு பர்த்லேயே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அந்த டிஷ்யூ வந்துட்டு வளரும். ஸோ வி கேனாட் சே அந்த சொன்ன மாதிரி அந்த தியரி பிஹைண்ட் இட் என்னன்னா இட் வாஸ் அ ப்ரொடெக்டிவ் லேயர். அதனால தான் லோவர் வெஜல் வந்து ஃபார்ம் ஆகுது. சில பேர்த்துக்கு ரொம்ப தின்னாக ஃபார்ம் ஆகும், சில பேர்த்துக்கு ஃபுல்லாகவே கவர்ட் ஆயிரும். சில கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த அப்நார்மாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த 5% ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஆஸ் ஐ செட் தட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் க்ளோஸ் 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைமன் இருக்குது. எம்பர்ஃபரேட்னு சொல்லுவோம், செப்டேட்னு சொல்லுவோம், மைக்ரோபர்ஃபரேட்னுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே இட் வில் பி க்ளோஸ்ட். அது எப்போது நம்ம கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஸ்வலி இந்த பியூபர்ட்டி டைமில் வந்துட்டு அந்த பொண்ணு வயசுக்கு வரமாட்டாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வருவாங்க, ஏஜ் ஆகிடுச்சோன்னு வயசுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கீழே வந்து ஒரு பல்ஜ் ஆகிட்டே வரும், அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக அந்த ஹைமன் கவர் ஆகினால அந்த மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து வெளியே வர முடியாது. யூஸ்வலி ஹைமன் லோவர்ன்னு இருக்கும்போது மேலே ஒரு ஸ்மால் பேசேஜ் இருக்கும். ஸோ அதில் தான் ரெகுலர் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் பிளட் மந்த்லி வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் ஹைமன் இருக்கும்போதுட்டு அந்த பிளட் வராது. ஸோ உள்ளே கலெக்ட் ஆகி ஒரு பல்ஜு மாதிரி இருக்கும். ஆர் வயசுக்கே வராமல் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு கூட்டு வருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போதுட்டு இந்த ஃபுல் ஹைமன் இருக்கும்போது அப்போ நம்ம சர்ஜிக்கலாக அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஹைமனை ரிமூவ் பண்ணோம். அப்போ தான் தே கேன் ஹேவ் அ ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைமன் வந்து பர்த்லேயே வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் சொன்ன மாதிரி ஈச் ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைமன்ஸ். ஸோ அது ஒன்று சொல்ல ஒன்றுன்னு வாட் யூஸ்வலி வீ கேன் சேஸ் இந்த மென்ஸ்ட்ரல் கப் டேம்பான்ஸ்லாம் வந்துட்டு அன்மேரிட் கேர்ள்ஸ்க்கு யூஸ்வலி நாங்கள் வந்துட்டு வி வில் நாட் ப்ரிஸ்கிரைப். யூஸ்வலி நான் என்னோட பர்சனல் நான் சொல்ல மாட்டேன். பட் அகெயின் இட்ஸ் தர் பர்சனல் சாய்ஸ். அவங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அன்மேரிட் கேர்ள்ஸ் டாக்டர் வெரி கம்ஃபர்டபுள் யூசிங் மென்ஸ்ட்ரல் கப் அண்ட் டேம்பான்ஸ். அகெயின் இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ்.
But as a doctors, we will not like, for young girls, we will not recommend because of this, the cultural and the religious and the belief irukku, like, hymen has to be intact and sollte. So adu vena we can tell them, adu konja neenga avoid pannunga, regular unga napkins and the mari use பண்ணிக்கோங்க நீங்க சொல்லலாம். மொத்தபடி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம யாரும் வந்துட்டு இதுனா இந்த ஒரு ரீசன்காக பண்ணக்கூடாதுலாம் நம்ம வந்துட்டு we cannot say. ஓகே, அப்போ பப்ளிக் தான் வந்து அந்த அவேர்னஸ் வரணும் அவங்க எல்லாருக்கிட்டையும். மெயின் அவேர்னஸ் என்னன்னா அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் தான் அது பிரேக் ஆகணும், அது கொஞ்சம் எடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் சயின்டிஃபிக் டேட்டா அண்ட் பேப்பர்ஸ் ஹவ் கம் அண்ட் பப்ளிஷ்ட், பிகாஸ் மொத்த ரீசன்ஸ்க்கும் வந்துட்டு இட் கேன் கெட் ப்ரோக்கன். ஸோ நம்ம அது வந்துட்டு ஒரு ஃபர்மாக வந்துட்டு இதனால தான் பிரேக் ஆகும் நம்ம சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி 2 ஸ்டடீஸ் வந்துருக்கு. ஒன்று வந்துட்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ண கேர்ள்ஸ்க்கு 52% ஹைமன் இன்டாக்டாக இருந்திருக்கு. ஒன்று ஸ்டடி வந்துட்டு சுத்தமாக செக்ஷுவல் இன்டர்கோர்ஸே பண்ணல, பட் 57% ஆஃப் கேர்ள்ஸ் ஒன்லி ஹேட் இன்டாக்ட் ஹைமன். ஸோ அப்படி பார்த்தா லைக் தர் அதர் ரீசன்ஸ் கேன் கெட் இட் ப்ரோக்கன். ஸோ அதனால் இதை வச்சு நம்ம வந்துட்டு வி கே நாட் லைக் சே. ஓகே, இப்போ மேரேஜுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ இப்போ மேரேஜுக்கு அப்புறமா வந்து இந்த கன்னித்திரை சிகிச்சை அப்படின்றத பற்றி கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. ஈவன் அதை வந்து திரும்ப கூட வந்து அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி, அதை பற்றி? இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் அந்த சோஷியல் கல்ச்சுரல் அண்ட் அந்த ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் ட்ரெடிஷன் தட் ஹைமன் ஹேஸ் டு பி இன்டாக்ட் பிஃபோர் அ கேர்ள் கெட்ஸ் மேரிட். ஏன்னா அது அப்படி இல்லைன்னா இட் பிகம்ஸ் ஒரு ஃபேமிலி ஒரு ஷேம். நிறைய ஹானர் கில்லிங்ஸ் கூட நிறைய நடக்குது பார்த்தீங்கன்னா, இன்னும் நடந்துகிட்ருக்கு நிறையா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில், ஸ்டில் இட்ஸ் தேர். ஸோ அப்படி இருக்கும் போதுட்டு பிஃபோர் மேரேஜ் லைக் அட்லீஸ்ட் மினிமம் 2 months முன்னாடி, இல்லை எனி டைம் யூ கேன் டூ, பட் மினிமம் யூஷிட்ஸ் அந்த கேப் இருக்கணும், அந்த டைமில் வந்து பண்ணிக்கலாம் அது. ஸோ அகெயின் அப்போ வந்து நம்ம பார்க்கணும் how much of அந்த ஹைமினல் ரெமினன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அதுலேயே வந்து 3-4 மெத்தட்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்குது. ஹைமினல் ரெமினன்ஸ் இருந்தால் லைக் நோ வி வில் suture it so that like it will takes at least 6 to 8 weeks to heal. சில பேருக்கு அந்த ஹைமினல் டேக்ஸே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு வெஜினல் ஃப்ளாப் மாதிரி க்ரியேட் பண்ணி we will reconstruct. It's called hymen reconstruction or hymenoplasty. ஸோ அந்த மாதிரி we do, பட் யூஸ்வலி இந்த மாதிரி பண்ணும்போதுட்டு 6 to 8 weeks அட்லீஸ்ட் ஹீல் ஆகிறதுக்கு, அந்த சூச்சர்ஸ் ஹீல் ஆகிறதுக்கு ஆகும். அதனால தான் யூஸ்வலி மினிமம் 2 months கேப் கொடுங்க பிஃபோர் த வெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் கேன் பி டன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது மெடிக்கல் இண்டிகேஷன் கிடையாது இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு, பிகாஸ் பியூர்லி ஓன்லி பிகாஸ் ஆஃப் சோஷியல் கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப்காக மட்டும்தான் இது பண்ணுறது. மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு பண்ணுறதுக்கு இந்த சர்ஜரி கிடையாது. பட் எப்போ மெடிக்கலாக வி கேன் டூஸ், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்நார்மலிட்டியாக இருக்கலாம், அப்நார்மல் ஹைமன் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கலாம், அதனால அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷனே நடக்காது, பீரியட்ஸே வராது அவங்களுக்கு, அது ஒரு பிளாக் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம அந்த ஹைமன் வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பேர் ஹைமெனெக்டமின்னு சொல்லுவோம். அது செகண்ட் வந்துட்டு when the hymen is very thick and rigid. ஸோ அதனால அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெகுலர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸே பண்ண முடியாது. ஸோ நான் கன்சூமேட்டட் மேரேஜ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வேறு ரீசன் நினச்சிட்டு அவங்க பெயினால் அந்த கேர்ள் வந்துட்டு லைக் ஷி வில் நாட் அலவ். பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஹைமன் ரொம்ப திக்காக இருக்கும், ரிஜிடாக இருக்கும். ஸோ அந்த டைமில் we have to exercise. அப்போ தான் they can have regular sexual intercourse. அந்த டைமில் we do removal of the hymen. ஸோ இது வந்துட்டு சொன்ன மாதிரி பிகாஸ் only for religious and cultural reasonsக்காக we do it, and preferably before 2 months, minimum 2 months before marriage, that we will do it. ஸோ இது பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நிறையா அந்த ட்ரெண்ட் வாட் we are seeing, a lot of women are going for remarriages because divorce rates அதிகமாக அது remarriages போகும்போதுட்டு they come and say now I want to be like a virgin, like I want to be new to my new husband இருக்கவங்களுக்கு வந்துட்டு they come and get the surgery done. ஸோ பிகாஸ் நியூ லைஃப் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இது ஒன்று அதர் ட்ரெண்ட் ஈவன் அப்ராட் அண்ட் எவ்ரிவேர் என்ன இப்போ வந்துட்டுருக்குன்னா, ஈவன் when they suppose remarriage போகிறாங்க, ஆல்ரெடி they have a child, ஏற்கனவே ஒரு டெலிவரி ஆயிருக்கு, ஒரு குழந்தை இருக்குது, பட் அகெயின் ஃபார் சம் ரீசன்ஸ் they get divorced, they got remarriedனா அப்போ they go for vaginal tightening, vaginoplasty surgery along with hymenoplasty. ஸோ இது ரெண்டு பண்ணும்போது totally they become new, like how they were before marriage, and totally like a virgin you can make them. ஸோ அந்த மாதிரி ரீமேரேஜஸ்க்கு போகிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெயின், இது அகெயின் அ பர்சனல் சாய்ஸ், லைக் ரீமேரேஜ் போகும்போது உங்கள் பர்சனல் சாய்ஸ், யூ வாண்ட் டு பி வர்ஜின் சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்று சொன்ன மாதிரி மெயின்லி பிகாஸ் ஆஃப் த கல்ச்சுரல் ஸ்ட்ராங் பிலீஃப். ஒன்று வந்துட்டு ஸ்பெஷலி த யங் சைல்டு அப்யூஸஸ், செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் அப்யூஸு, ரேப் விக்டம்ஸு, அவங்களாம் வந்துட்டு they'll have so much of trauma, psychological and physical trauma. அதனால they'll think என் லைஃபே போச்சு, again I can have a normal life அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விக்டம்ஸ்க்கு வந்துட்டு these hymenoplasty, hymen reconstruction பண்ணும்போது they can also have a regular normal life. ஸோ அந்த மாதிரி விக்டம்ஸ்க்கு like we can do these kind of surgeries apart from the cultural belief and this personal choice where they can go for vaginal tightening as well as hymenoplasty for remarriage.
இன்ஃபேக்ட் இப்போ ஒரு நியூ ட்ரெண்ட் என்ன போயிட்டுருக்குன்னா எஸ்பெஷலி இந்த மிடில் ஈஸ்ட் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் என்னென்னா ஃபார் 25th வெட்டிங் ஆனிவர்சரி த வைஃப் வில் சே நான் வெட்டிங் நைட்டில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் gift கொடுக்கறதுக்காக கூட இந்த மாதிரி சர்ஜரிஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஹைமனோபிளாஸ்டியும் பண்ணிக்கிறாங்க ஒரு வெஜினல் டைட்டிங் ப்ளஸ் ஹைமனோபிளாஸ்டி பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு வெட்டிங் நைட்டில் 25 years முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல்சோ பிகமிங் அ நியூ ட்ரெண்ட் நவ் பண்ணிக்கிறாங்க அது. ஸோ இது அகெயின் இது மெயின்லி வந்துட்டு உங்கள் பர்சனல் சாய்ஸ், தெர் இஸ் நோ மெடிக்கல் இண்டிகேஷன் ஃபார் திஸ். ஓ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பண்ணிக்கிறாங்கன்னா எந்த வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் இது அகெயின் பர்சனல் சாய்ஸுங்க. எனி ஏஜுக்கு பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் பேசிக்லி லைக் யூஆர் டைட்னிங் த வெஜினல் மசில்ஸ் அண்ட் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹைமன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பர்சனலாக வந்துட்டு ஓகே ஐம் பேக் டு வர்ஜின் அகெயின். ஸோ அந்த ஒரு பர்சனல் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒன்லி ஃபார் தட். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் இண்டிகேஷன்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் பர்சனல் சாய்ஸ். எஸ் மேம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைமன் வந்து பிரேக் ஆனால் ப்ளீட் ஆகும் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்டா? நான் சொன்ன மாதிரி ஹைமன் வந்து ஒரு தின் மெம்பரேன். அது ஏவாஸ்குலர் மெம்பரேன் சொல்லிட்டு anatomical description we have. என்னென்னா ஏவாஸ்குலர்னா இட்ஸ் a bloodless membrane. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் a very thin, elastic and stretchable. ஸோ ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆயிரும். ஸோ அது பிரேக் ஆகிறதுனால ஒன்றும் ப்ளீடிங் வராது. அது என்ன அகெயின் லாட் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன அது பார்த்து என்ன வாட் தே ஹவ் கம் டு கன்க்ளூஷனா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரி ஆஃப் த பீனஸ் இன்சைட் த வெஜனா. அதனால சைடில் 2 வெஜனல் அந்த டிஷ்யூவில் வந்து ஒரு டேர் மாதிரி வரும். அதனால வந்துட்டு ப்ளீட் 1 or 2 drops வரலாம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஹைமன் கேன் கெட் ப்ரோக்கன் ஈவன் டியூரிங் சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. லாட் ஆஃப் டைம்ஸ் இப்போ ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாங்க, ஒரு சைக்கிளிங் பண்ணுறாங்க, அந்த டைமில் பிரேக்னா நோபடி த கேர்ள் இஸ் நாட் கோயிங் டு நோ. இன்னும் நாட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆர் சம்டைம்ஸ் அது வராது. பட் இது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரி ஆஃப் த பீனஸ் இன்சைட் த வெஜினால தான் வருது. அகெயின் டிகிரி ஆஃப் டேர் இருக்குது. சில பேருக்கு மைல்டாக உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு நிறைய ப்ளீடிங் வரலாம் பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரினால. நான் ஒன்று சொன்ன மாதிரி சில பேருக்கு அந்த திக் ரிஜிட் ஹைமன் இருக்கும், அது வந்துட்டு எடுத்தோடனே பிரேக் ஆகாது. ஒரு ஃபியூ டைம்ஸ் இந்த ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரிக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் பிரேக் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரி ஆகும்போது கண்டிப்பாக அந்த டேர்ஸ் வெஜனல் டிஷ்யூவில் இருக்கும். ஸோ அதனால வர ப்ளீடிங் தான். ஸோ ஹைமனால் ப்ளீடிங் வருது வந்துட்டு அகெயின் இட்ஸ் அ மித் பிகாஸ் ஸ்டடீஸ் விச் இஸ் ப்ரூவ்ட் சேயிங் இட்ஸ் அ பிளட்லெஸ் மெம்பரேன். ஸோ அதனால வரதில்ல, இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அந்த அந்த 2 சைடில் அந்த வெஜனல் டேர் ஆகிறதுனால வர ப்ளீடிங் தான் அது. ஸோ அதை வச்சு ஷீஸ் ஐ மீன் ஹைமன் பிரேக்கனால தான் ப்ளீடு வருது அப்படின்னு சொல்லி we cannot say because of this vaginal tearனால வர ப்ளீடிங் தான் அது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ ஹைமன் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா சில பேருக்கு தெரியுறது கூட இல்லை, பொண்ணுங்களுக்கே தெரியுறது இல்லைன்னு. அப்போ பெயின் அப்படின்றதும் இருக்குது அப்படின்றாங்க, அது எந்த அளவுக்கு? பெயின் இது 2 different திங்ஸில். ஒன்று வந்துட்டு அந்த ஃபியர், மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு அந்த ஃபியர் இருக்கும் பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்டர்நெட்டில் படிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் குட் பி வெரி பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அவங்க அந்த ஃபியரில் தேல் கீப் தட் பெல்விக் ஏரியா ரொம்ப டைட்டாக வச்சுப்பாங்க, அதனால பண்ண முடியாது. தட்ஸ் ஒன் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் ஹைமன் ஒரு திக் ஹைமன் இருந்தால் ஈவன் தோ அவங்க ஃபியர் இல்லாமல் ட்ரை பண்ணாலும் தே ஒன்ட் பி ஏபிள் டு ட்ரை, அதனால பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனாலையும் தே கேனாட் கன்சுமேட் த மேரேஜ். தட் இஸ் 2 different திங்ஸ் அது. ஏன்னா ஒன்று வந்துட்டு 80% இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபியர். நிறைய பேர் அந்த நான் கன்சுமேட் கப்புள்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வென் ஐ ஆஸ்க் த கேர்ள் பார்த்தீங்கன்னா அந்த பயம் இருக்குது, ஃபியர் இருக்குது, என்ன அறியாமே நான் டைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பர் கவுன்சிலிங்லாம் கொடுத்து தான் லைக் வி ஹேவ் டு டேக் இட். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் கேசஸ் வருவாங்க. இப்போ மைல்டு வந்துட்டு கொஞ்சம் அந்த ஃபியர்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம அவங்களே கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் எப்படி பண்ணுறது, டைலட்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னால் தே வில் டூ இட். சிலது ரொம்ப சிவியர் கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க அறியாமையே தே வில் பி வெரி ரொம்ப ஒரு பயம் வரும், ஃபியராக வந்து ரொம்ப டைட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கவுன்சிலிங் கொடுத்துட்டு நம்ம ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா தே வுட் ஹவ் ஹேட் சம் செக்ஷுவல் அப்யூஸ், சைல்ட்ஹுட் அப்யூஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த ஹிஸ்ட்ரிலாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் இருக்குது பிகாஸ் அவங்க அறியாமே அவங்க டைட் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம நிறைய பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரியில் கேட்டால் தான் தெரியும். ஏன்னா தட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் இம்பேக்ட் ஆன் சைக்கலாஜிக்கல் ஆஸ் வெல் யுவர் ஃபிசிக்கல். அந்த ட்ராமா பயங்கரமாக இருக்கும். ஸோ அது நம்ம கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து we can do it. சில மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜஸ்ட் அ ஃபியர் கொஞ்சம் கவுன்சிலிங்கில் அது போயிடும். சில பேருக்கு இந்த மாதிரி ரொம்ப திக் ஹைமன் இருக்குது, ஒரு அப்நார்மல் ஹைமன் இருக்குன்னா தென் நம்ம சர்ஜிக்கலாக அதை ரிமூவ் பண்ணாதான் தே கேன் ப்ரொசீட் வித் ரெகுலர் லைஃப். அப்போ ஃபேக்ட் வந்து அது டேமேஜ் ஆகிறதுனால பெயின் ஆகுன்றது கிடையாது. இல்லை, நான் சொன்ன மாதிரி இஃப் இட்ஸ் வெரி தின் இருக்கும்போது அவங்க டேமேஜ் ஆகிறது அவங்களுக்கே தெரியாது. இஃப் யூ டூயிங் சம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தே வில் நாட் நோ தட் இஸ் தேர். எப்போ நான் அந்த பெயின் கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரினால, ஐ மீன் நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அதனால வரலாம். மெஜாரிட்டி இட்ஸ் த ஃபியர் தே ஹேவ். ஓகே எனக்கு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டைட் பண்ணும்போது டெஃபினெட்லி அந்த டைமில் இன்னும் எக்ஸ்ட்ரா வலி இருக்க தான் செய்யும் அது. ஸோ இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் திஸ். பெயின் வந்து ஈச் இண்டிவிஜுவலுங்க அவங்க பெயின் டாலரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மித்து எது நான் சொல்கிறேன்னா அந்த ப்ளீடிங் சொல்கிறேன்.
இந்த ப்ளீடிங் அது ஒரு மெத்து. ரெண்டாவது வந்துட்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் தான் அந்த ஹைமன் பிரேக் ஆகிறது. இட்ஸ் another myth பிகாஸ் அதர் ரீசன்ஸும் ஸ்டடீஸ் வந்துடுச்சு இட் கேன் broken. ஸோ தீஸ் டூ த மெத். பட் பெயின் வந்து அகைன் அவங்களோட பெயின் டாலரன்ஸ் எவ்வளோ இருக்குது, அவங்க ஃபியர் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். இல்லை இப்போ டேமேஜ் ஆயிருமோ அப்படின்ற ஒரு டேமேஜ் ஆனால் இல்லை பெயின் வருமோ அப்படின்றது கூட ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அதை தான் கேட்க. டேமேஜ் எதுக்கும் பெயின் இல்லை. அவங்களுக்கு ஃபியர் வந்துட்டு மெயின் வந்துட்டு பெயின் இருக்கும், அந்த ஒரு ஃபியர் இருக்கும். ரெண்டாவது நான் படிச்சிருக்கேன் இந்த பயங்கர ப்ளீடிங் வரும்னு சொல்லி அந்த ஒரு ஃபியர் தான் இருக்கும். அந்த ஒரு பயத்தில் தான் பண்ணுவாங்களே தவிர இது இந்த டேருக்கு இதுக்குல டேர் வந்து சம்டைம்ஸ் லைக் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது அது அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் ஒன்லி எக்ஸப்ட் வென் இட்ஸ் வெரி தின் ரிஜிட் அண்ட் அப்நார்மல் ஹைமன் இருக்கும்போது தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அது. ஸோ தட் இஸ் மெடிக்கலி யூ ஹேவ் டு, அந்த ஒரு ரீசன் தான் மெடிக்கலி வி வில் எக்ஸைஸ் இட். கேஸ் விலை உயர்ந்து விட்டதா, உங்களால் பணத்தை மிச்சப்படுத்த முடியவில்லையா? இதோ வந்துவிட்டது கிரேட் நேஷன் கம்பெனியின் கிரேட் ஃபியூகோ ஹோட்டல் விறகடுப்புகள் மற்றும் உபகரணங்கள்.